தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க, ஒரே நாட்களில் 2 துக்க காரியம் நடக்குதுங்க, அப்போ 2 துக்க காரியத்துக்கும் இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போகலாங்களா அப்படின்னு கேட்டிருக்கா அப்படிங்க. போகலாங்க. எப்படி போகணுன்னா, ஒரு துக்க காரியத்துக்கு போயிட்டு கலந்து போட்டுங்க வீட்டில் வந்து குளிச்சு போடணுங்க. குளிச்சு போட்டு துணியெல்லாம் நினச்சி போட்டு அப்புறம் அதை வேறு துணியை எடுத்து மறுக்கா உடுத்தி கொண்டு இன்னொரு துக்க காரியத்துக்கு போயிட்டு வந்துங்க மறுபடியும் அந்த அங்கே வந்துங்க துக்க காரியம் முடிச்சு போட்டு வீட்டில் வந்து குளிக்கணுங்க. குளிச்சு போட்டு அந்த துணியை நினச்சிக்கோணுங்க. நினச்சி அதை எடுத்து வச்சு போட்டு அப்புறம் வேறு துணி மாற்றிக்கணும். இந்த 2 காரியங்களும் செய்கிறதுக்கு உங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்குமா? ஸோ உடல்நிலைகள் உங்களுக்கு சரி வந்தால் செஞ்சுக்கலாங்க, இல்லைனா ஒன்று மட்டும் போய்க்கலாங்க. ஒன்று ஊட்டமாக இருந்தால் தாட்டி விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணும் போலே உங்கள் உடம்பு ஒத்துழைச்சா 2 கூட போய்க்கலாம், 3 காரியத்துக்கு கூட போய்க்கலாங்க. ஒன்றும் தவறு எதுவும் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா உடம்புன்னு பார்த்துக்க செஞ்சுக்கோணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு போடுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.